Hi food lovers, welcome back to our channel. நாம இன்னைக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச டொமேட்டோ கெச்சப் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு டொமேட்டோ கெச்சப் பண்றதுக்கு 1 கிலோ தக்காளி நல்ல பழுத்த தக்காளியை பார்த்து எடுத்துர்க்கேன். இப்போ இந்த தக்காளியை வாஷ் பண்ணி ஒரு குக்கர்ல சேர்த்துக்கோங்க. இதோட அரை கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ குக்கரை மூடி வச்சுக்கோங்க. இது 4 விசில் வர்றது வரைக்கும் நல்லா வேகட்டும். 4 விசில் வந்ததுக்கு அப்புறமா இதை ஓபன் பண்ணி பார்க்கலாம். இது ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா ஆறட்டும். இது ஆறுனதுக்கு அப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கோங்க. இந்த தக்காளியை நாம இப்போ நல்லா அரைச்சாச்சு. இப்போ இதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். தக்காளி வேக வச்ச தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம். அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி இது கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து இதை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நாம இப்போ நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. ஃபில்டர் பண்ணதுக்கு அப்புறமா இது இந்த மாதிரி தான் இருக்கு. இப்போ நாம இதை ஒரு கடாயில சேர்த்துக்கலாம். இது இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வினிகர் ஆப்ஷனல் தான். உங்ககிட்ட வினிகர் இல்லைன்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இந்த கெச்சப் கடையில் வாங்குற டேஸ்ட்டுக்கு வர்றதுக்கு தான் நாம் இதோட வினிகர் சேர்த்துருக்கோம். வினிகர் சேர்த்தா இது ரொம்ப நாளைக்கு கெடாமலும் இருக்கும். இது கெச்சப் பதத்துக்கு வாரது வரைக்கும் இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இப்போ இது கொஞ்சம் திக்கா மாறி இருக்கு. இப்போ இந்த கெச்சப்போட சரியான பதத்தை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்து இந்த நடுவில் ஒரு கோடு போட்டு பார்த்தோம் அப்படின்னா இது அப்படியே இருக்கணும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதுதான் கரெக்டான பதம். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இது ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நீங்கள் ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ், சிக்கன் எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லா இருக்கும். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.